ஹலோ! இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது மட்டன் பிரியாணி. இன்னைக்கு நான் 1 கிலோ பிரியாணி செய்றதுனால அதுக்கான பொருள் போடுறேன். நீங்க எவ்வளோ செய்றீங்களோ இந்த அளவுல கூடவோ குறைச்சலாவோ சேர்த்துக்கோங்க. முதல்ல 30 பல் பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி சின்ன சின்னதா கட் பண்ணி உள்ள சேர்த்திக்கோங்க. அது கூட ஒரு 30 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். தோல் உரிச்சு 2 2ஆ கட் பண்ணி போட்டுக்கலாம். கூடவே 4 பச்சை மிளகாய், கூடவே 2 வரமிளகாய், அப்புறம் நல்லா வாசனைக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் ஒரு கை புதினா, அப்புறம் ஒரு கை மல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் அளவாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பிரியாணிக்கு நல்லா வாசம் கொடுக்கவும் டேஸ்ட்டுக்காகவும் ஒரு பவுடர் தயாரிக்கணும். அந்த பவுடருக்கு தேவையான பொருள் 5லிருந்து 6 மிளகு, 4 கிராம்பு, ஒரு பெரிய பட்டையாக இருந்தால் 1 போதும். நான் சின்ன சின்னதாக இருக்கிறனால 4 துண்டு உடச்சி போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு அரை தேக்கரண்டி காஞ்ச ரோஜா இதழ்கள், ஒரு தேக்கரண்டி சோம்பு, இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் 1 கிலோ பிரியாணிக்கு அரை கிலோ மட்டன் எடுத்துக்கேன். உங்களுக்கு வேணும்னா 1 கிலோ பிரியாணிக்கு 1 கிலோ மட்டன் வரை சேர்த்துக்கலாம். மட்டனில் 1/4 தேக்கரண்டி மஞ்சத்தூளும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டு பாதி வேகிற அளவுக்கு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் ஃபுல்லாக வேக வச்சிடாதீங்க, ஏன்னா பிரியாணி கூடயும் வேகும். அதனால் பாதி மட்டும் விசில் விட்டுட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தாளிக்கு தேவையான பொருட்கள் 5லிருந்து 6 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி சேர்த்திக்கலாம். நான் சின்ன தக்காளிங்கிறனால 2 எடுத்திருக்கேன். உங்களுக்கு பெருசுனா 1 போதும். பிரியாணிக்கு நிறையா தக்காளி சேர்த்திக்க வேணாம், அப்போ அது தக்காளி சாதம் மாதிரி இருக்கும். இன்றைக்கி நம்ம குக்கரில் செய்ய போகிறதில்ல, பாத்திரத்தில் செய்ய போகிறோம். அப்போ தான் நல்லா கடையில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் பிரியாணி நமக்கு வரும். ஒரு பெரிய பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம். கூடவே 2 தேக்கரண்டி நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அதில் 2 பிரிஞ்சி இலையும், ஒரு சின்ன பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம நறுக்கி வச்சுருந்த பச்சை மிளகாயும் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா தாளித்து விட்டுக்கலாம். எண்ணெயிலே 2 கை புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கை மல்லி இலைகளும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். பிரியாணிக்கு நல்லா ஃப்ளேவரும் வாசனையும் கொடுக்குற பொருளில் முக்கியமானதே கல்பாசி தான். ஸோ அதை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரை நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போது இதில் நம்ம பட்டை கிராம்பு எல்லாம் சேர்த்து பவுடராக செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 தேக்கரண்டி சேர்த்துக்கோங்க. பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதும் நம்ம அரிஞ்சு வச்சுருந்த தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதில் இன்ஸ்டன்ட் பிரியாணி பேஸ்ட் 2 தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடையில் ரெடிமேட் பிரியாணி பேஸ்ட்டுன்னு கேட்டிங்கனாலே தருவாங்க. பட் இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா இது சேர்த்திக்க வேண்டாம்.
பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு தேக்கரண்டி மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம பாதியாக வேக வச்சு எடுத்த கறியையும் இதில் சேர்த்து நல்லா அந்த மசால் கறியில் இறங்குற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் மசாலாலாம் மட்டனில் நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் 2 தேக்கரண்டி தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துறதுனால மட்டன் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு வேக வைப்போம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் இப்போ நம்ம இதில் 1 கிலோ சீரக சம்பா அரிசி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு இப்போ களைஞ்சி எடுத்து அதை நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு அரிசி போடுறத விட இந்த மசாலையே அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி செஞ்சோம்னா அந்த அரிசிக்குள்ளெல்லாம் நம்மளோட அந்த மசால் டேஸ்ட்டு போய் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள் அரிசியில் நல்லா மசால் கோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு வேக வைப்போம். சிம்மில் வச்சு வேக வைக்கலாம், இல்லைனா அடி பிடிச்சிரும், ஏன்னா தண்ணி இல்லாதனால. பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது நம்ம இதை ஒரு நல்லா கிளறி அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ அரிசி போடுறதுனால அதை அளந்து போட்டேன். எனக்கு 6 கிளாஸ் அரிசியாக வந்துச்சு. ஸோ சீரக சம்பா அரிசியை பொறுத்தவரை 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஸோ இன்றைக்கி 6 கிளாஸ் நம்ம அரிசி சேர்த்துருக்கறனால 12 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் இப்போது ஒரு தேக்கரண்டி எலுமிச்சை பழ சாறு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு கை புதினா சேர்த்துட்டு மூடி போட்டு 1/4 மணி நேரம் ஹையில் வச்சு வேக வைங்க. பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு தம் வச்சுக்கலாம். தம் போடுறதுக்கு இரும்பு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு ப்ரெஷர் எதுவும் வெளியே போகாத படிக்கு மேலே வெயிட் வச்சுக்கலாம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள் நம்ம பிரியாணி நல்லா வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு 1/2 மணி நேரம் கழித்து பார்க்கும்போது கொஞ்சம் வேகாத மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் நீங்கள் மூடி போட்டு 10லேருந்து 15 நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கும். மேக்ஸிமம் 30 நிமிஷத்துலேயே வெந்துடும். இப்போ நம்ம பிரியாணியில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். தம் போடும்போது எப்பவுமே கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. நம்மளோட மட்டன் தம் பிரியாணி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.